நான் உலகத்தில் எப்படி எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தனிமையில இருந்தா பாவத்தை செய்றேன், மக்களுக்கு மத்தியில் நல்லவனை போல காட்டிக்கொள்றேன், பெருசா பேசுறேன், பெருசா ஹோபான் எல்லாம் செய்றேன். ஆனா எனக்குன்னு ஒரு மரணம் உண்டு, மவுத் ஒன்று இருக்குது. அந்த மவுத்து சிறந்ததாக நல்லதாக அமையறதுக்கு நான் என்ன செஞ்சு வச்சிருக்கிறேன், நான் என்ன உணர்வோட எண்ணத்தோட வாழ்றேன் என்கிறத ஒவ்வொருத்தரும் விளங்கணும். எவ்வளவுதான் சட்டம் பேசியும் எவ்வளவுதான் ஹோபான்னு கதைச்சும் வேலை இல்லை, எங்களுக்கு நல்ல ஒரு மவுத்து வரை இல்லைண்டா. அல்லாஹு தாலா சொல்றானே நல்ல மௌத் எப்படி மௌத்து, இன்னல்லதீன காலு ரப்புனா அல்லாஹ் சும்ம இஸ்தகாமு. ரப்புனா அல்லாஹ், அல்லாஹ் தான் எங்கட ரப்பு, ஏன ரப்பு தான் அல்லாஹ் என்கிற உணர்வோட சும்ம இஸ்தகாமு, கடைசி வரைக்கும் அதில் நிலைச்சிருக்கிறாங்களே, குர்ஆன் சுன்னால நிலைச்சிருக்கிறாங்களே, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டில் நிலைச்சிருக்கிறாங்களே, இவங்களுக்கு எப்படி மௌத்து வரும்டா, சக்கராத்துடைய ஹாலத்தில் இருப்பாங்க, அந்த நிலைமையில இருப்பாங்க. தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்களிடத்தில் இறங்குவார்கள். அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு, அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு, நீங்க ஏன் பயப்படுறீங்க, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, வஅப்ஸிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன், நீங்க ஒன்னும் பயப்பட வேணாம், நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம். வஅப்ஸிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன், அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்த சொர்க்கம் இருக்குது, சிரிங்க சந்தோஷப்படுங்க என்று மலக்குமார் ஆறுதல் சொல்லுவாங்க. இந்த நிலைமை வரணும், இந்த நிலைமை நம்மளுக்கு வரணும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்றான், ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கும், காரை எலும்பை காரை நரம்பை என்ன செய்துட்டுன்னு சொன்னா அந்த உயிர் வந்து அடைத்து விட்டது என்று சொன்னால் அன்றும் ஹீனைதின் தந்துரூன், உங்களோட பார்வையெல்லாம் மேல நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிரும். வனஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும், நாங்க உங்களை விட உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருப்போம். வலாக்கின் லா துப்சிரூன், ஆனா உங்களுக்கு எங்களையே விளங்காது. யாருடைய உயிர் கடைசி தருவாயை அடைகின்றதோ அந்த நேரத்தில் அவர் துடித்துக் கொண்டிருப்பார். வக்கீல பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் என்ன தெரியுமா தேடுவாங்க, மன் ராத்தோ, யாராவது ஓதி பார்க்கிறவரு இல்லையா, யாராவது குர்ஆன் ஓதுறவன் இல்லையா, யாராவது அது ஓதுறவன் இல்லையா, இது ஓதுறவன் இல்லையான்னு பக்கத்தில் உள்ளவன் ஓதுறவன் தான் தேடுவான். வல் தஃபத்தி சாக்கு பிசாக், ஒரு கால் இன்னொரு காலுடன் சேரும். இலா ரப்பிக யௌமஇதினில் மசாக், அல்லாஹ்வின் பக்கம் அவனுடைய இழுப்பட்டு கொண்டு போய்விடும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஃபலௌலா, பாவிகளாக இருந்தால் வன்னாசிஆத்தி கர்கா, பாவியுடைய உயிர் இழுத்து பிடுங்கி எடுக்கப்படும், அந்த எடுக்கக்கூடிய மலக்குமாரின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்றான். فكيف اذا توفتهم الملائكه يضربون وجوههم وادبارهم, யாரெல்லாம் உலகத்தில் அல்லாஹ்வுக்கு கோமான காரியத்தை செய்த நிலையில் மரணிக்கிறார்களோ அவர்களுடைய உயிரை கைப்பற்ற வருகின்ற மலக்குமார்கள் يضربون وجوههم وادبارهم, முகத்துக்கும் பித்தட்டுக்கும் ஓங்கி ஓங்கி அடித்து 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 அவருடைய உயிரை எடுப்பார்கள். ஃபகைஃப, அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறான், அந்த நிலைமையில எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறான். கண்ணியமான சகோதரர்களே, ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம விளங்கணும், உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் மரணத்தை யோசிச்சு யோசிச்சு அடுத்த அடுத்த நகர்வுகளை நகர்த்தணும். பெரும் பெரும் சஹாபாக்கள் முக்கியமான ஸ்தானத்தில் இருந்தவர்கள் எல்லாம் கடைசி சின்ன ஒரு உணர்வு சருகியதால பெரிய ஆபத்துக்கு ஆளானாங்க. சஹீஹுல் புகாரியில